எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனவு சீரீஸ். கிஸ்ஃப்ளோ கம்பெனியோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் அவர் வந்து இந்த கனவு சீரீஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை வந்து விகடனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஒரு மாவட்டத்துலேயும் நிறைய வளங்கள் இருக்குது இல்லையா, அந்த வளங்களை நம்ம உபயோகப்படுத்தி எப்படி வந்து நம்ம ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆகிறது, அதில் எப்படி வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மாவட்டத்துக்கும் அவருடைய கனவுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈரோடு மாவட்டத்தில் என்னென்ன வளங்கள் இருக்குது, அதில் எப்படி நம்ம ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆகிறது, அதில் எப்படி வந்து நம்மளுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணிக்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஈரோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, வாழை மரங்கள் வந்து நிறைய இருக்குது. வந்துட்டு அந்த வாழை மரங்கள் வந்து யூஸ்வலாக வாழை மரத்தில் எல்லா பார்ட்ஸுமே யூஸ் ஆகும் இல்லையா. வாழை பழமாகட்டும், அதோடைய பூவாகட்டும், அதோடைய இலையாகட்டும், உள்ளே இருக்கிற தண்டாகட்டும், நம்ம எல்லாமே பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த மட்டை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து உபயோகப்படுத்தாமல் அதை தூக்கி நம்ம போட்டுறோம் இல்லையா. ஸோ நம்ம ஆண்டர்ப்ரினர்ஸ் வந்து ஆசைப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி வாழை தோட்டம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டையெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி வாழை மட்டையை வந்து நம்ம வாங்கிட்டு என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த மட்டைகள் எல்லாம் வந்து நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி அதில் இருந்து நூல் வந்து நம்ம திரித்து அதை வந்து நம்ம வந்து பேண்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். வந்துட்டு நம்மளோட மெடிக்கல் பர்பஸ்க்காக வந்து காஸ் பேண்டேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரெட்டிங் பண்ணி அந்த ப்ராசஸில் வந்து நம்ம பண்ணணும். வந்துட்டு இது வந்து நம்மளோட நார்மலாக வர பேண்டேஜை விட வந்து இது வந்து ரொம்ப சீப்பாக வந்து நமக்கு கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, இது சாஃப்டாக இருக்கும், வந்து நல்லா மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். வென் கம்பேர் டு நம்மளோட நார்மல் பேண்டேஜ் வந்து இது வந்து நமக்கு வந்து அந்த புண்ணு வந்து காயங்கள்லாம் ஆறுறது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குணமடையும் வந்து. ஏன்னா இது வந்து நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிது இல்லையா, அதனால் இது வந்து நமக்கு ஈஸியாக வந்து க்யூர் ஆகும். மொத்தம் வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 tons வந்து பனானா ஃபைபர் வந்து நமக்கு கிடைக்கிது ஈரோடு மற்றும் அதை சுற்றி உள்ள இடங்களில், கிராமங்களில். வந்துட்டு 2.5 crores வந்து நம்ம வந்து இந்த காஸ் பேண்டேஜ் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து டர்ன் ஓவர் பண்ணலாம். ஒரு பேக்கெட்டில் 100 பேண்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 300 rupees ஒரு பேக்கெட்டை வந்து நம்ம விற்றோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு 8 கோடி அளவுக்கு வந்து நமக்கு லாபம் வந்து கிடைக்கிது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கனாக்கா வந்து தென்னை நார். அந்த தென்னை நார் இருக்குது இல்லையா, வந்துட்டு தேங்காய் நார் இருக்குல்ல, அந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 33%, சிமெண்ட் வந்து ஒரு 66% ஆட் பண்ணி அதில் வந்து மாஸ் சீடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது இந்த பாசி போன்ற ஒரு இது இருக்குது, அதையும் அதில் ஆட் பண்ணி நம்மளுடைய இப்போ கட்டமைப்பு கட்டுறோம் இல்லையா, வீடு கட்டுறோம், வீடு, ஆஃபீஸு, பிரிட்ஜஸ்ஸு, பார்க்கு, இந்த மாதிரி பொது இடங்கள், இதிலெல்லாம் வந்துட்டு வால்க்கு வந்து ஒரு பூசும்போது கொஞ்ச நாள் பூசி முடிச்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த பாசி வந்து என்னாகும் அப்படின்னாக்கா செவுரில் வந்து குட்டி குட்டியாக வந்து செடி போன்ற அமைப்பு, நமக்கு இந்த புல்லுலாம் நம்ம போடுறோம்ல, அந்த மாதிரி இயற்கையாகவே நேச்சராகவே நம்மளோட வாலில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வீடோட ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகும், நாய்ஸ் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி இது வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. வந்துட்டு ஆக்சிஜன் சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கட்டடங்களுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். வந்து இப்போ அர்பன் ஏரியாலெலாம் வந்துட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே வருது வந்து. ஸோ உங்களோட ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை வந்து இதுலேயும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதே வாழை இந்த தேங்காய் நாரில் வந்துட்டு லாக்டஸ், ரெக்சின் இதையெல்லாம் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம வந்து ஷிப்பிங் பேலட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டுக்கெலாம் வந்து நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு உடையிற பொருள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பேக் பண்ணுறதுக்கு தேர்மோகோல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா.
இப்போ தெர்மோகோல் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மக்காது. இது வந்து இட்ஸ் நாட் பயோடிகிரேடபிள். ஆனால் இந்த கொயர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து பயோடிகிரேடபிள் வந்துட்டு. இன்னொன்று இது வந்து லைட்டாக இருக்கும், வந்து வெயிட்டும் வந்து கம்மியாக இருக்கும், காஸ்ட் வைஸும் வந்து தெர்மோகோலை விட வந்து நமக்கு இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும், வந்து ஈஸியாக வந்து டீகம்போஸ் ஆகும். அதனால என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வந்துட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்பயே மேலை நாடுகள்லாம் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. நம்மளும் இங்கே நம்ம அதை இந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து வருஷத்துக்கு நியர்லி வந்து 30 crores வந்து நம்ம லாபம் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்மளுடைய ஈரோட்டில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ், பட்டறை இதெல்லாம் வந்து அந்த ஊர் சுற்றியும் வந்து இருக்குது. அந்த கழிவுகள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய காவிரி கரையோரம் வந்து அந்த தண்ணிலாம் வந்து அதில் கலக்கிறதுனால நீர் மாசுபடுது, நிலம் மாசுபடுது, சுற்றுச்சூழல் மாசுபடுது இல்லையா. இப்போ ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரியோடலாம் நம்ம ஒரு டைப் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டு ப்ராடக்டெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். அந்த வேஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்கும், மோஸ்ட்லி வந்து பேப்பர் மில் கூட இருக்குது. நம்மளோட காவிரி கரை பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பேப்பர் தொழிற்சாலையும் இருக்குது வந்துட்டு, எஸ்பிபி பேப்பர் தொழிற்சாலை இருக்குது. இவங்களோடலாம் நம்ம வந்து டைப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம வாங்கி ரீசைக்கிள் பண்ணி அதிலேருந்து கன்ஸ்ட்ரக்டிவாக வந்து டேபிள், சேரு, கூடை இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கனாக்கா ஒன்றும் அந்தளவுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, 0 இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு வந்துட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே அதில் வேஸ்ட்டும் வராது. எல்லா ப்ராடக்டையுமே வந்துட்டு நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவுமே வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் வந்து. ஸோ இதுலேயும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட், USA அப்படின்ற அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து டெராசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் கிடைக்கிறது வந்து ராகியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ராகி மாவு இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. பட் இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றது இந்த க்ரொசண்ட்டு, பிஸ்கெட்ஸு, ப்ரெட்டு இந்த மாதிரி எல்லாமே, இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே கூட நம்ம இந்த ராகியை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். க்ரொசண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மண்டு, அதில் சாக்லேட் ஃப்ளேவர், சிக்கன், மஷ்ரூம் இந்த மாதிரி அதில் வந்து வேல்யூ ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக 60 rupeesக்கு விற்றா கூட அதில் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 crores கிட்டக்க நமக்கு வந்து அதில் பெனிஃபிட் வந்து கிடைக்கிது. இன்னொன்று அது ஹெல்த்தும் கூட வந்துட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸ் வந்து மஞ்சள். தமிழ்நாட்டில் விளைவிக்கக்கூடிய 75% மஞ்சள் வந்து ஈரோட்டில் தான் விளையுது வந்துட்டு. கிட்டத்தட்ட வந்து 5000 ஏக்கரில் வந்துட்டு இந்த மஞ்சள் வந்து பயிரிடப்படுது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சளை வந்து அப்படியே மஞ்சளாக வந்து ஏற்றுமதி செய்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கிறதில்ல. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மாடர்ன் மெஷின்ஸ் இருக்குது வந்துட்டு. அது என்ன பண்ணோம், அதில் சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நல்ல மஞ்சள், அந்த சுமாரான மஞ்சள் அப்படின்னு மஞ்சள் எல்லாம் தரம் பிரித்து நமக்கு வந்து கொடுத்துரும். அதை வந்து நம்ம பவுடர் ஆக்கி அதில் வந்து நம்ம வந்து ஃபேஷியல் வேக்ஸ் பவுடர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். நமக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்தில் வந்து மஞ்சள் நம்ம நிறைய உபயோகப்படுத்தணும் இல்லையா. நம்மளோட நேச்சுரல் காஸ்மெட்டிக் ப்ராடக்டே என்னன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தான் வந்துட்டு. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இப்போ யூஸ் பண்ணி குளிக்காத பெண்மணிகளே கிடையாது இல்லையா. இன்றைக்கி நம்ம வந்து மஞ்சளில் வந்து அந்தளவுக்கு உபயோகமே படுத்துறதில்ல வந்துட்டு. மஞ்சள் வந்து நமக்கு இப்போ ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு நல்ல ஒரு கிருமி நாசி, அது ஒரு ஆன்டி ஏஜிங் ஃபேக்டர். இன்றைக்கி நம்மளுடைய பெண்மணிகள் வந்து இன்றைக்கி ரொம்ப மாடர்னைஸ் ஆனதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறதே இல்லையா. ஸோ இதில் வந்து ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ பியூட்டி ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஃபேஸ் க்ரீமு ஃபார் மென்னுக்கு தனியாக இருக்குது, விமனுக்கு தனியாக இருக்குது,
நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா. பட் வந்து அது எல்லாமே நமக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதா அப்படின்னா அது நமக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாது. பட் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த மஞ்சள் யூஸ் பண்ணி ஃபேஷியல் வேக்ஸ் பவுடர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுனால ஆன்டி ஏஜனிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. வந்துட்டு ஸ்கின் வந்து பிரைட் ஆகும். அதே மாதிரி ஹேர் ரிமூவல் இதுக்கெலாம் வந்துட்டு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மஞ்சள் கூட வந்து வேப்ப இலையை வந்து ஆட் பண்ணி லோஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனால ஸ்கின்ல வந்து சில ஒயிட் பேச்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகுது வந்து. ஸோ இது வந்து நேச்சுரான ப்ராடக்ட்டு, ஆன்டி பாக்டீரியல் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது வந்து. ஸோ இதை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதன் மூலிமா இதுலேயும் வந்து ஒரு வருஷத்துக்கு நிறைய லாபம் வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம 4 ப்ராடக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த ப்ராடக்டில் நம்ம எப்படி வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆகிறது அப்படின்றத இப்போ இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குது, எங்கே படிக்கணும், எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபுட் ப்ராசஸிங். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸு, எம்டெக் ஃபுட் ப்ராசஸிங் இதெல்லாம் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், குவாலிட்டி அனலிஸ்ட் இந்த போஸ்டெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம இதுக்கெலாம் வந்து நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து யூஜி கோர்சஸும், இந்தியா லெவலில் பார்த்திங்கனாக்கா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜிலையும் CFTRIலையும் வந்துட்டு இந்த கோர்சஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. அடுத்தது வந்து ஃபார்மசி அண்டு பியூட்டி சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் வந்து இதில் நம்ம பண்ணலாம். இதில் யூஜி கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஃபார்ம், பிஎஸ்சி காஸ்மெட்டிக் சயின்ஸ் இது வந்து யூஜி. தென் பிஜி கோர்ஸ் பார்த்திங்கன்னா எம்ஃபார்ம், எம்எஸ்சி காஸ்மெட்டிக் டெக்னாலஜி. இது எங்கே இந்த கோர்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா JSS காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அண்ட் PSG காலேஜ் ஆஃப் ஃபார்மசியும் இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இதில் வந்து இருக்குது. இது படித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு காஸ்மெட்டிக் கெமிஸ்ட், R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட், ப்ராடக்ட் ஃபார்முலேட்டர் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நமக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி. இது வந்து ஒரு பிளான் பேஸ்டு ரிசர்ச்சு. யூஜியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இருக்குது, எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பயோடெக்னாலஜி இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பாரதியார் யூனிவர்சிட்டி, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கடுத்தது இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இதில் நமக்கு இந்த கோர்சஸ் கிடைக்கிது. இது படிக்கிறதுனால நமக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் அண்ட் அக்ரி பயோடெக்னாலஜி சயின்டிஸ்ட் இது வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு போஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு யூஜியில் வந்து BBA அக்ரி பிஸ்னஸ் அண்ட் MBA அக்ரி பிஸ்னஸ் வந்து நம்ம படிக்கலாம் யூஜி அண்ட் PG. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு அக்ரி யூனிவர்சிட்டி அண்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வந்து திருச்சியில் இருக்கு இல்லையா, அங்கேயும் இருக்குது. அடுத்தது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத், லக்னோ இதுலேயும் வந்து நம்ம இந்த கோர்ஸ் படிக்கலாம். இது படிக்கிறதுனால பிளான்ட் மேனேஜர், ஆப்ரேஷன் மேனேஜர், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்துட்டு நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா காஸ்மெட்டிக் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி, டெர்மரிக் ஃபேஷியல் வேக்ஸ் மேனுஃபேக்சரிங்னே ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்குது. அது வந்து யூஜி வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு என்ன படிக்கணும்னா பிஎஸ்சி காஸ்மெட்டிக் சயின்ஸ், பிஃபார்ம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பிஜி பார்த்திங்கனாக்கா எம்எஸ்சி காஸ்மெட்டிக் டெக்னாலஜி, எம்ஃபார்ம், எம்எஸ்சி ஹெர்பல் சயின்ஸ். இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. தென் கோயம்புத்தூர்லேயும் PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது, பெரியார் யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. இந்தியா லெவலில் பார்த்திங்கனாக்கா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி ICT பாம்பேலையும், ஜெமியா ஹம்டாட் இது வந்து நியூ டெல்லிலையும் இருக்குது வந்துட்டு. இது படிக்கிறதன் மூலிமா ஹெர்பல் ப்ராடக்ட் டெவலப்பர், காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர், ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஜாப் ரோல்ஸ்லாம் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இதே டர்மரிக்கில் ஃபார்மட்டிக்கல்
அண்டு வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. இதில் டர்மரிக் அண்டு நீம் மெடிக்கல் லோஷன் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து நம்மளோட இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதில் யூஜி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஹெர்பல் சயின்ஸ், பிஃபார்ம், பிஎஸ்சி பாட்டனி. எம்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜி, எம்எஸ்சி ஆயுர்வேதா. இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை, தென் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டி, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்குது. இந்தியா வைஸ் பார்த்திங்கனாக்கா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஜெய்ப்பூர், அதே மாதிரி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிலையும் இதை பற்றின ஸ்டடீஸ் இருக்குது. இது படிக்கிறதுனால நம்ம எங்கே ஜாப் நமக்கு என்ன கிடைக்குனாக்கா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் டெவலப்பர், ரிசர்ச் அசோசியேட், ஃபார்மா சேல்ஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இதெல்லாம் வந்து அதோடைய ரோல் நமக்கு வந்து இருக்குது. அடுத்தது ராகி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இதே தான், சேம் அக்ரிகல்ச்சர், ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் இதெல்லாம் எங்கே இருக்குனாக்கா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, நிஃப்டம், சிஎஃப்டிஆர்ஐ, அதுக்கப்புறம் கல்னரி அகாடமி ஆஃப் இந்தியா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெல்லி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னை, எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இதிலெல்லாம் வந்துட்டு கல்னரி ஆர்ட் அண்டு பேக்கரி சயின்ஸ். இப்போ நம்ம பேக்கரிலாம் இப்போ ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வீட்லேயே கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வீட்லேயே க்ரியேட் பண்ணி கூட நம்ம வந்துட்டு ஆன்லைனில் நல்லா வந்து சேல் பண்ணலாம் வந்துட்டு. இது படிக்கிறதுனால நம்ம வந்து பேஸ்ட்ரி செஃப்பு, பேக்கரி மேனேஜர், ப்ராடக்ட் இன்னோவேட்டர் இதெல்லாம் வந்து நம்ம ஆகலாம். வந்து இன்னோவேட்டிவ் தானே, இன்றைக்கி ஃபுட்டுனாவே வந்து இன்னோவேஷன் தான். ஒரே ஃபுட்டை வந்து நம்ம வேறு வேறு மெத்தட்ஸில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால வந்துட்டு குழந்தைங்க வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வந்துட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ். இது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் லேடி இர்வின் காலேஜ் இதிலெல்லாம் வந்து நம்ம படிக்கிறதுனால நியூட்ரிஷனிஸ்ட் ஆகலாம், வெல்னஸ் ஃபுட் அட்வைசர் ஆகலாம் வந்துட்டு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரினர்ஷிப், ஃபுட் ஸ்டார்ட் அப்ஸ். இதுக்கு வந்து பிபிஏ, பிகாம், எம்பிஏ, பிஜிடிஎம் இந்த கோர்சஸ்லாம் படிக்கலாம் வந்துட்டு. இது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டிலையும் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டிலையும் கிடைக்கிது. அதே மாதிரி ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு பெங்களூர் அண்ட் அகமதாபாத். இது படிக்கிறதுனால நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஃபுட் ஆண்டர்ப்ரினர், ஆப்ரேஷன் மேனேஜர், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஜாப்லாம் வந்துட்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பயோ ப்ராசஸ் டெக்னாலஜி. இதில் ஃபுட் இன்க்ரீடியன்ட் இன்னோவேஷன் இந்த ரோலில் வந்துட்டு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிடெக் பயோ ப்ராசஸ், தென் எம்எஸ்சி பயோ ப்ராசஸ் டெக்னாலஜி. இது வந்து நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலையும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலையும் இந்த கோர்சஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்தியா வைஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி கரக்பூர்லேயும், ஐஐஎஸ்சி வந்து பெங்களூர்லேயும் நமக்கு கிடைக்கிது. இதில் வந்து ரோல்ஸ் பார்த்திங்கனாக்கா ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகலாம், ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியர் ஆகலாம் வந்துட்டு. தென் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ ஃபங்க்ஷனல் ஃபுட்டு. இதில் வந்து பிஎஸ்சி கெமிக்கல் நியூட்ரிஷன், பிஎஸ்சி டயட்டிஷியன், பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து யூஜி கோர்சஸ். பிஜி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன், எம்எஸ்சி ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ். இது கோர்சஸ் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர், அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். அதே மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷியன் ஹைதராபாத்லேயும், ஐஐடி கரக்பூர்லேயும் வந்துட்டு அக்ரி அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னாக்கா இந்த இதுக்கு போகலாம். இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா டயட் பேஸ்டு ப்ராடக்ட் இன்வென்டர், இன்னோவேட்டர் அண்ட் ஹெல்த் ஃபுட் ஆண்டர்ப்ரினர், அது இல்லாமல் ஃபங்க்ஷனல் ஃபுட் ஃபார்முலேட்டர். இந்த ஜாப் ரோல்ஸ்லாம் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது வந்துட்டு. அதே மாதிரி பனானாவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபைபர் நம்ம பார்த்தோம் இல்லையா, வாழை நார் பட்டை, அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அக்ரிகல்ச்சரல் ஃபைபர் டெக்னாலஜி, நேச்சுரல் ஃபைபர் ப்ராடக்ட் இன்னோவேஷன். அதில் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, எம்எஸ்சி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, எம்டெக் ஃபைபர் சயின்ஸ். இது வந்து பிஜி கோர்ஸ்.
இது எந்த காலேஜில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்தது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி டெல்லியிலையும் என்ஐஎஃப்டி டெல்லியிலையும் இந்த கோர்சஸ் கிடைக்குது. தென் இது படிச்சுட்டு நம்மளோட ஜாப் ரோல் பார்த்திங்கன்னா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட், டெக்ஸ்டைல் டெக்னாலஜிஸ்ட், ப்ராடக்ட் டெவலப்பர், இதெல்லாம் நம்ம இது ஜாப் ரோல்ஸ். அடுத்தது மெடிக்கல் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் மெடிக்கல் ட்ரெஸ்ஸிங் இன்னோவேஷன், பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதே நமக்கு தெரியாதுல்ல, மெடிக்கல் ட்ரெஸ்ஸிங் இன்னோவேஷன், பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, இது யூஜி கோர்ஸ். பிஜி பார்த்திங்கன்னா எம்டெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்எஸ்சி மெடிக்கல் சயின்ஸ். இது எங்கே கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ், அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸில் இது இருக்குது. இந்த கோர்ஸ் மெட்ராஸ் ஐஐடியில் இருக்குது. தென் இது படிக்கிறதுனால நமக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் ரோல் என்ன கிடைக்கும்னாக்கா பயோமெடிக்கல் ப்ராடக்ட் டிசைனர், குவாலிட்டி அனலிஸ்ட், மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சிவில் இன்ஜினியர், இக்கோ கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டீரியல் டெவலப்மெண்ட். இதில் யூஜி பார்த்திங்கனாக்கா பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ், பிஜி எம்எஸ்சி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், எம்எஸ்சி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலையும் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் இந்த கோர்சஸ் கிடைக்குது. ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கனாக்கா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கிலையும் ஐஐடி பாம்பேலையும் இந்த கோர்ஸ் கிடைக்குது. இது படிக்கிறதன் மூலிமா மெட்டீரியல் இன்ஜினியர், ப்ராடக்ட் இன்னோவேட்டர், ரிசர்ச் சயின்டிஸ்ட் நம்ம ஆகலாம். அடுத்தது என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது பார்த்திங்கன்னா யூஜி பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ், தென் பிஜி எம்எஸ்சி என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்டெக் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பாரதியார் யூனிவர்சிட்டிலையும் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. இந்தியா லெவலில் பார்த்திங்கனாக்கா டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், அதுலேயும் ஐஐஎஸ்சிலையும் பெங்களூர்லேயும் கிடைக்குது. இதோட ஜாப் ரோல் பார்த்திங்கன்னா சஸ்டைனபிலிட்டி மேனேஜர், என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட், ஆர்என்டி மேனேஜர், இதுலலாம் நமக்கு ஜாப் ரோல் இது அடுத்தது பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்டார்ட் அப் அண்ட் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதில் யூஜி பிபிஏ பிகாம், பிஜி எம்பிஏ பிஜிடிஎம். இது நமக்கு எங்கே கிடைக்குதுனாக்கா பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்லேயும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் கிடைக்குது. இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஏஎம் அகமதாபாத்லேயும் ஐஐஎம் கல்கத்தாலேயும் நமக்கு கிடைக்குது. இது படித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஜாப் ரோல் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் மேனேஜர்ஸ், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இந்த ஜாப் ரோல்ஸ்லாம் நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. அடுத்தது டெக்ஸ்டைல் அண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், பனானா ஃபைபர், பேண்டேஜ் ப்ரொடக்ஷன், இப்படின்னே பாருங்கள் ஒரு ஃபீல்டு இருக்குது நமக்கு தெரியாது இல்லையா. இது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிடெக் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, இதெல்லாம் யூஜி கோர்ஸ். இதே பிஜி பார்த்திங்கன்னா எம்டெக் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், எம்எஸ்சி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்லேயும், இந்தியா லெவலில் ஐஐடி டெல்லி, என்ஐஎஃப்டி அண்ட் ஐஐடி பாம்பே, இங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிது. இது படிக்கிறதுனால நமக்கு ஜாப் ரோல்ஸ் பார்த்திங்கனாக்கா மெடிக்கல் டெக்ஸ்டைல் இன்ஜினியர், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஆண்டர்ப்ரினரும் நம்ம ஆகலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி மேக் பண்ணி நம்ம இந்த பேண்டேஜ் நம்மளே தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே படிச்சுட்டும் நம்ம ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆகலாம். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் க்ரீன் டெக். இது மாஸ் சிமெண்ட் அண்டு மேனுஃபேக்சரிங். இதுக்கு பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கலாம். பிஜி பார்த்திங்கன்னா எம்டெக் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எம்டெக் சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதையும் அதுலேயும் நமக்கு இந்த கோர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த சிமெண்ட்டு நம்ம அப்ளை பண்ணி மாஸ் சீட்ஸை ஆட் பண்ணால் வால்ஸில் நமக்கு புல் மாதிரி ஒரு இது வரும்னு சொல்லிட்டு அதுக்கு கோர்ஸே இருக்குது காலேஜில்.
இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலையும் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலையும் வந்து இருக்குது கோயம்புத்தூரில். ஐஐடி மெட்ராஸில் இருக்குது, ஐஐடி கான்பூரில் இருக்குது, சிஇபிடி யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. இது வந்துட்டு இது படிக்கிறது மூலிமா ஃபேக்ட்ரி மேனேஜர் ஆகலாம், ப்ராடக்ட் இன்னோவேஷன் மேனேஜர் ஆகலாம், என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட் ஆகலாம், க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஆகலாம். இவ்வளோ ஜாப் ரோல்ஸ் இருக்குது இந்த இது படிக்கிறதன் மூலயமா வந்துட்டு. அடுத்தது இந்த கோகோனட் இது இருக்கு இல்லையா, அது பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுவும் வந்துட்டு அக்ரி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் பண்ணலாம். இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, தென் காருண்யா இன்ஸ்டிடியூட்டில் வந்து இது இருக்குது வந்துட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிஜி பார்த்திங்கன்னா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர், எம்டெக் ஃபுட் ப்ராசஸிங். இதிலெல்லாம் வந்து நமக்கு வந்து கோர்சஸ் இருக்குது. இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேயும் ஐஐடி கரக்பூர்லேயும் இது கோர்சஸ் வந்து இது ரிலேட்டடாக இருக்குது. தென் இன்ஜினியரிங் அண்டு மேனுஃபேக்சரிங்கில் கொயர் பேலட் மேனுஃபேக்சரிங்னே ஒரு கோர்ஸ் இருக்குது வந்துட்டு. அது வந்து பிஇ பிடெக் மெக்கானிக்கலும் படிக்கலாம், பிடெக் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணலாம் வந்துட்டு. அதே மாதிரி பிஜி பார்த்திங்கன்னா எம்இ ஆர் எம்டெக் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர். இது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலையும் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ்லேயும் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பாம்பேலையும் இருக்குது வந்துட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ். அதில் வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்கிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வேஸ்ட்டு ப்ராடக்டெல்லாம் வந்து எடுத்து நம்ம வந்து சேரை பண்ணலாம், வந்து டேபிள் பண்ணலாம், இல்லை வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பாருங்களேன் பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ், எம்டெக் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இது எங்கே இருக்குனாக்கா பாரதியார் யூனிவர்சிட்டிலையும் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. அதே மாதிரி இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா டிஇஆர்ஐ யூனிவர்சிட்டிலையும் ஐஐஎஸ்சி பெங்களூர்லேயும் ஐஐடி பாம்பேலையும் இருக்குது வந்துட்டு. இது படித்தாலுமே நம்ம ஆண்டர்ப்ரினர்ஷிப்பும் ஆகலாம் வந்துட்டு. இல்லைனாலும் நம்ம ஒரு கம்பெனியில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணுற கம்பெனிலையும் நம்ம போய் வேலை பார்க்கலாம். சரியா? அடுத்தது பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்டார்ட் அப் எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ். இது வந்து பிபிஏ பிகாம் பிஎஸ்சி ஆண்டர்ப்ரினர்ஷிப். முன்னாடிலாம் நாங்கள்லாம் படிக்கும்போது வந்துட்டு பிஎஸ்சியில் ஆண்டர்ப்ரினர்ஷிப்லாம் கிடையாது. ஆண்டர்ப்ரினர்ஷிப்புன்ற வேர்டே வந்து நாங்கள் ரீசன்ட் டேஸில் தான் வந்து நாங்கள் அந்த வேர்டையே வந்து கேட்குறோம். பட் இப்போ வந்து பாருங்களேன் பிஎஸ்சியில் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அப்படின்ற கோர்ஸே இருக்குது. பாரதியார் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரினர் டெவலப்மெண்ட் அப்படின்ற காலேஜஸில் வந்துட்டு இருக்குது. இந்தியா லெவலில் பார்த்திங்கனாக்கா ஐஐஎம்லேயும் அகமதாபாத், ஐஐஎம் பெங்களூர், XLRI ஜம்ஷெட்பூர்லேயும் இது வந்து இருக்குது. ஓகேவா? பிஜி ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா எம்பிஏ ரூரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிற கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்தது மெட்டீரியல் சயின்ஸ். மெட்டீரியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மெட்டீரியல் சயின்ஸ், பிஇ பாலிமர் இன்ஜினியரிங், பிஜியில் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி எம்டெக் மெட்டீரியல் சயின்ஸ் பாலிமர் டெக்னாலஜி. இது வந்து பிஜி கோர்ஸ். இது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதில் இந்த கோர்ஸ் கிடைக்குது. இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐஐடி டெல்லியில் இருக்குது, ஐசரில் இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக். இதில் வந்து இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அர்பன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். இதுவும் வந்துட்டு இந்த சாலிட் வேஸ்ட் ரீசைக்கிள் பண்ணுறது தான். ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, அதே இதுலேயும் இருக்குது வந்துட்டு. இது வந்து பிடெக் சிவில் என்விரான்மெண்டல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பிடெக்கில் இந்த கோர்சஸ்லாம் பண்ணலாம். அதே மாதிரி பிஜி பார்த்திங்கன்னா எம்டெக் அர்பன் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். இது தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா ஐஐடி ரூர்க்கியில் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இதுலேயும் இந்த கோர்சஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது மாதிரி நீங்களும்
இன்னும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை சுற்றி என்ன வளங்கள் இருக்குது அப்படின்ற தேடலை வந்து நீங்கள் வந்து இன்னும் நம்ம ஆழமாக விரிவுபடுத்தணும். வந்துட்டு நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம இந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணி நம்ம படிக்கணுன்னே நமக்கு தெரியாது இல்லை. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது காலேஜுக்கு போவோம், ஒரு கோர்ஸு நம்மளோட மார்க்குக்கு இந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா எய்ம் பண்ணி படிப்பாங்க, நான் இதுதான் படிக்கணும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி படிப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எது படிக்கணும், எதுக்கு ஸ்கோப் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த கோர்ஸ் சேர்ந்துருப்பாங்க, அதனால் படிச்சிருப்பாங்க, இல்லை அம்மா அப்பா வந்து நீ இது படின்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் ஜாயின் பண்ணி படிச்சிருப்பாங்க வந்துட்டு. பட் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி படிக்கணும், எந்த கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட்டு வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்டில் இருந்தாவது வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, டிவியில் வந்துட்டு நியூஸ் டெய்லி வந்து பாருங்கள். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கிடைக்குதுங்க அப்படின்றத வந்து தேடி நீங்களே போங்க. ஏன்னா அன்றைக்கெலாம் நாங்கள் படிக்கும்போது வந்து எங்களுக்கு ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எங்களுக்கு லைப்ரரி, நியூஸ் பேப்பர் இதுதான் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிது. ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு இன்டர்நெட் இருக்குது இல்லையா, நம்ம கையில் ஃபோன் இருக்குது. ஸோ ஃபோன் இருக்கிறவங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ½ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு தேடலை வந்து விரிவுபடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்குள்ளே இதை பற்றிலாம் வந்து பேசுங்க. உங்களோட பேரண்ட் கிட்ட பேசுங்க. உங்கள் ஸ்கூலில் வந்து ஏதாவது வந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி இந்த மாதிரி போட்டிகள்லாம் ஏதாவது வருது அப்படின்னா வந்து இதை பற்றிலாம் வந்து கொஞ்சம் எழுதுங்க. இது எழுதுறதன் மூலியமாக வந்து உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து நாளைக்கு நம்மளும் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் நம்ம ஜாப் அப்படி போகாமல் நம்மளும் ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இந்த வயசில் இருந்தே இருக்கும்போது அதுக்கு எப்படியாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப்புங்கிறது வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட்டில் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. வந்து அதுவும் விமனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஸ்கீம் மூலியமாக வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து நிறைய பணம் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குது. வந்து வெஞ்சர் கேபிட்டல் இந்த மாதிரி கூகுள் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட ஐடியாவை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு பணம் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸில் கூட பார்த்திங்கனாக்கா நீங்கள் இன்னோவேட்டிவாக புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணணுன்ற ஐடியா மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் இப்படி க்ரியேட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா அது அவங்க வந்து எல்லாமே அது எழுதுறது அது எல்லாத்துக்குமே அவங்களே அங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்குலாம் நமக்கு எதுவும் வீட்டில் எதுவும் எக்யூப்மெண்ட் இருக்காது இல்லையா, அவங்களே அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அரேஞ்ச் பண்ணி அந்த நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணி அதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை சேல் பண்ணுற வரைக்கும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருமே வந்து தேடல் பண்ணுங்கள், எல்லாம் தேடி போங்க வந்துட்டு விஷயங்களை. நம்ம எப்போவும் வந்து புக்கு நம்மளோட டெக்ஸ்ட் புக்கை படித்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான் நம்ம விஷனாக வச்சுருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நீங்கள் தேடி போங்க. நம்மளோட நாடு இன்னும் மேலே வந்து வரத்துக்கும் நம்ம நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆகிட்டு நம்மளுடைய சுய தொழில் பண்ணணும். இன்றைக்கி பாருங்கள், ட்ரம்ப் வந்துட்டு 50% நமக்கு டேரிஃப் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளோட ப்ராடக்டை வந்து நம்ம வெளியில் போய் அங்கே தான் போய் சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு அவங்க டேரிஃப் போடுறாங்க. நம்ம இங்கேயே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணி நம்ம இங்கேயே எல்லாமே பண்ணி மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நம்ம கொடுக்கும்போது வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லேருந்து நம்ம கொஞ்சம் வந்து வெளியே வரலாம் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாட்டோட பொருளாதாரமும் என்ன ஆகும், நல்ல டெவலப் ஆகும் வந்து. ஏன்னா நம்ம ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்கும்போது நம்மளோட கண்ட்ரியோட பொருளாதாரம் நமக்கு வளராது. இங்கேயே ஸ்டார்ட் அப் பண்ணி நம்ம இங்கேயே ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆகிட்டு இங்கேயே நம்ம எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட பொருளாதாரம் வந்துட்டு நல்லா வந்து முன்னேறும். எல்லோரும் வந்து பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து மேலும் வந்து முன்னேறி நம்ம நாடும் வந்து முன்னேறணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா பதிவிடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.